Once you have intercourse, உடனே ப்ளீடிங் ஆகுதுன்னா நீங்கள் செக் பண்ணணும். Any type of bleeding is not normal. I want to stress this point. மெயினாக வந்து பீரியட்ஸ் நார்மலாக வர்றது இல்லாமல் in between you will get spotting. அவங்களால வந்து ஒரு இன்டர்னலாக ஒரு வெஜினல் எக்ஸாமினேஷன் பண்ண முடியாது. Cancer will spread through blood through lymph nodes to the other organs. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு cervical cancer வர வாய்ப்பு இருக்கா? அது குழந்தையை ஏதாவது பாதிக்க? இல்லை, கண்டிப்பாக ஏற்படாது. ஸோ அவங்க மோஸ்ட்லி நம்ம கண்டுபிடிக்கும் போது இன்சிடென்டல் ஃபைண்டிங் தான். ஒரு இடையில ஒரு ப்ளீடிங் அந்த மாதிரி வராங்க, அப்படி செக் பண்ணும்போது தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ 99% கேன்சர் சர்விக்ஸ் வச்சுக்கிட்டு யாரும் ப்ரெக்னென்ட் ஆக போகிறதில்ல. ஏன்னா நம்ம உயிர் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டா தான் அடுத்தது ஒன்ஸ் யூஆர் நார்மல் தான் யூ வில் பிளான் ஃபார் அ ப்ரெக்னன்சி. அண்ட் எனி ட்ரீட்மெண்ட் இஃப் ப்ரெக்னென்ட் இட் வில் பி வெரி ஹார்ம்ஃபுல் டு த பேபி. இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ நீங்கள் கேட்குற என்ன செனாரியோனா ஒரு 9 months ஒரு 8 months அந்த மாதிரி இருக்கும்போது வருமா, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ டிரான்ஸ்மிட் ஆகாது, அந்த குழந்தைக்கு கேன்சர் அதெல்லாம் வராது இங்கேருந்து. ஓகே மேம். இப்போ இந்த பார்ட்ல இருந்து உடம்புல இருக்க வேற ஏதாவது ஆர்கன்ஸ்க்கு இந்த கேன்சர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுமா? கண்டிப்பாக. கேன்சர்னாலே வந்து அது அந்த இடத்துல மட்டுமே இருக்காது. இட் வில் கீப் ஸ்ப்ரெடிங் டு த அட்ஜசன்ட் ஏரியா. ஸோ கேன்சர்னால் ஆக்சுவலி என்னென்னா நம்ம நார்மல் டிஷ்யூஸ் தான். இட் இஸ் க்ரோயிங் வெரி ஃபாஸ்ட். இப்போ எனக்கு ஒரு செல் டிஸ்ட்ராய் ஆகுதுன்னா ஒரு செல் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் இந்த ஆர்கன் சைஸ் இந்த சைஸ் இருக்குன்னா இந்த சைஸ்லேயே மெயின்டைன் ஆகும். இப்போ எனக்கு ஒரு செல் டிஸ்ட்ராய் ஆகுது, 10 செல் ஃபார்ம் ஆகுதுன்னா என்னாகும்? அந்த டிஷ்யூ வந்து பெருசாக ஆக போகுது. இதுதான் கேன்சர் ஆக்சுவலி, இந்த அப்நார்மல் ரேட் ஆஃப் க்ரோத். ஸோ அது என்ன பண்ணுது, பக்கத்தில் இருக்க டிஷ்யூ ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் கோயிங் டு புஷ் த நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், இட் இஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட். அண்ட் cancer will spread through blood through lymph nodes to the other organs. Like any other cancer, this will spread. ஓகே மேம். இதில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது மேம்? இது 4 stages இருக்குது. அதுக்குள்ளே நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்லப்போனால் 1, 2, 3, 4. 1 வந்து less than 4 centimeter lesion and 5 millimeter depth. அதிலே 1 A1, B, A2 எல்லாம் இருக்குது. ஸோ 1 வந்து only to the cervix. 2 வந்து சர்விக்ஸ்லேருந்து இறங்கி சைஸும் அதில் நிறைய வேரியேஷன்ஸ் வரும். 2 வந்து இந்த வஜைனா கிட்ட வர்றது. 3 வந்து வஜைனாவில் இருக்கிறது ப்ளஸ் சைட் வால்ஸ்க்கு, இதுதான் சைட் வால்ஸு. இங்கேருந்து வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்து அந்த ஃபுல்லாக இதுதான் பேராமெட்ரியம் சொல்லுவாங்க. அந்த பேராமெட்ரியம் வரைக்குமே கவர் ஆகிடுச்சுன்னா 3B. 4A 4B இருக்குது. 4A வில் பி இந்த பெல்விஸ்குள்ளே இருக்கிற மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு போகிறது. 4B என்னால் அந்த பெல்விஸ்க்கு மேலே தான், இதுக்கு கீழே தான் பெல்விஸ். இந்த இடத்துக்கு கீழே பெல்விஸ்க்கு மேலே போனால் மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு போனால் அது 4B. நமக்கு வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜஸில் எல்லா கேன்சரும் நம்ம வெரி ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கிறது தான் வில் கிவ் யூ தி பெஸ்ட் பாசிபிள் ரிசல்ட். ஓகே மேம். இது எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் மேம் நமக்கு cervical கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி? மெயினாக வந்து பீரியட்ஸ் நார்மலாக வர்றது இல்லாமல் இன் பிட்வீன் யூ வில் கெட் ஸ்பாட்டிங். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அது சும்மா வந்துச்சு, சும்மா அப்பப்போ வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு 3 days 4 days 5 days அது முடிஞ்சிடுது இல்லையா, அதோட அடுத்த சைக்கிள் தான் வரணும். இன் பிட்வீன்லாம் வரவே கூடாது. வெரி ரேர்லி ஓவுலேஷன் அப்போ லைட்டாக ஒரு ஸ்பாட்டிங் வரலாம். பட் அப்போ கூட நீங்கள் அந்த மாதிரி நினச்சி இக்னோர் பண்ணக்கூடாது. இன் பிட்வீன் எனி டைப் ஆஃப் ப்ளீடிங் கொஞ்சமாக வருதுன்னா கூட யூ ஹாவ் டு see your கைனகாலஜிஸ்ட். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சும்மா அவங்களுக்கு தெரிஞ்ச ஜென்ஸ் டாக்டர் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட யார்கிட்ட போய் இது பண்ணிப்பாங்க, செக் பண்ணிப்பாங்க. பட் அது தவறு. ஏன்னா அவங்களால வந்து ஒரு இன்டர்னலாக ஒரு வெஜினல் எக்ஸாமினேஷன் பண்ண முடியாது. ஸோ இதனால என்ன ஆகும், அவங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் ஏதாவது கொடுப்பாங்க, சொல்லுவாங்க நீங்கள் போய் கைனகாலஜிஸ்ட்டை பாருங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நடுவில் வர ப்ளீடிங், ஒரு அப்நார்மல் டிஸ்சார்ஜ், ஒரு இனிஷியலாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. பட் நம்மளால நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. திருப்பி அது நிறைய அப்பப்போ வருது அப்படின்னு விட்டுருவாங்க. இன்ஃபேக்ட் வந்து இதில் ரொம்ப காமன் வந்து ஆஃப்டர் மெனபாஸில் வரவங்க வந்து ஒன்ஸ் உங்களுக்கு பீரியட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா 6 to 1 year கண்டினியூஸாக வரலன்னா அது மெனபாஸ். அதுக்கப்புறமா எனி டைப் ஆஃப் ப்ளீடிங் இஸ் நாட் நார்மல். I want to stress this point because I saw a lady ஒரு கரெக்டாக ஒரு 2 weeks முன்னாடி தான் எனக்கு அப்பப்போ லைட்டாக ப்ளீடிங் வரும்ன்றாங்க. தட் இஸ் நாட் ஆல் நார்மல். பட் தே ஆர் நார்மலைசிங். அது நார்மல்ன்ற மாதிரி அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. பட் அது ரொம்ப தப்பு.
பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் ஒன் லீஷன் விச் ஹவ் சென்ட் ஃபார் த பயோப்சி. லீஷனாகவே இருந்தது, டவுட்டெல்லாம் இல்லை. அதை நான் பயோப்சி எடுத்தால் தான் நம்ம சொல்ல முடியும், அதை எடுத்திருக்கேன் நான். இது வந்து ரொம்ப பெரிய தப்பு. ப்ளீடிங் இன்பிட்வீன் இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் டெஃபினட்டாக நீங்கள் செக் பண்ணணும். ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் போஸ்ட்கார்ட்டல் ப்ளீடிங் சொல்லுவோம். ஒன்ஸ் யூ ஹாவ் இன்டர்கோர்ஸ் உடனே ப்ளீடிங் ஆகுதுன்னா நீங்கள் செக் பண்ணணும். எனி சார்ட் ஆஃப் ஒரு அப்நார்மல் டிஸ்சார்ஜ், நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் இஸ் ஃபைன். எல்லாருக்குமே தெரியும், மிட் சைக்கிளில் ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும், பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும், அது நார்மல். பட் சம் ஸ்மெல், ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக செக்கப் போகணும். அது கைனகாலஜிஸ்ட்கிட்ட தான் போகணும். அவங்களால தான் கரெக்டாக உங்களுக்கு உடனே தே வில் ஃபைண்ட் அவுட் அண்ட் லெட் யூ நோ வாட் இஸ் கோயிங் ஆன். அடுத்தது யூரினரி ஃப்ரீக்வன்சி, யூரினரி சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் போகணும். ரொம்ப வர்ஸ்ட் ஸ்டேஜில் அந்த சதையே வந்து சில பேரால் அந்த ப்ளீடிங்கில் பார்க்க முடியும் அண்ட் வெளியிலே தெரியும். ரொம்ப மோசமாக, ஆனால் அந்த அளவுக்கு மேபி யார் இருக்கலாம்னா தேர் ஆர் மென்டலி ரிட்டார்டட் விமன், ரொம்ப ஒரு மூளை வளர்ச்சி குறைஞ்சவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள சரியாக பார்த்துக்க முடியாது. அண்ட் அவங்கள பார்த்துக்கிறவங்க ஒழுங்காக பார்த்துக்கலன்னா அந்த ஸ்டேஜ் கூட வரலாம்.